தர்ஷன், இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கற்றுக் கொடுத்தாங்க தர்ஷன்? எதை பத்தி சொல்லி தந்தாங்க கிளாஸ்ல? எதை பத்தி சொல்லி தந்தாங்க? சொல்லி தரலையா? உங்க கிளாஸ்ல வேற யார் இருக்கா? விசுவாசத்தை பத்தி சொல்லி தந்தாங்க. பரவாயில்ல, சூப்பரா சொன்னாங்க தம்பி. எதை பத்தி சொன்னாங்க? விசுவாசம். விசுவாசத்தை குறித்து சொல்லி தந்தாங்க. கதை ஏதாவது சொன்னாங்களா விசுவாசத்தை குறித்து? கதை ஏதாவது சொல்லி தந்தாங்களா? என்ன கதை சொல்லி தந்தாங்க? ஓகே, பரவாயில்ல. கதையெல்லாம் நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு பிரயோஜனமா இருக்கா? எது இது VBS நோக்கம் என்ன? VBS நோக்கம் என்ன? கேளுங்கள். எதை கேட்கணும்? முதலாவது நாள் எதை கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நாள் என்ன கேட்கணும்னு சொல்லி தந்தாங்க? பரிசுத்த ஆவியை, பரிசுத்தத்தை கேட்கணும். நம்ம ஜூனியர் பிள்ளைங்க சொல்லுவாங்க. எதை கேட்டாங்க? விசுவாசம். விசுவாசத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னாங்க? பயபக்தியா இருக்கணும், கர்த்தரை பயப்படணும். நீங்க பயப்பட்டீங்களா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு பயம் எப்படி வரும் தெரியுமா? கர்த்தருடைய பயம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். ஞானம்ங்கிறது நமக்கு வரும். எப்படின்னா, இங்க இருக்கிற அண்ணாச்சிங்க திரும்பி உட்காருங்கன்னு சொன்னா உடனே ஞானம் இருந்தாதான் திரும்ப முடியும். அல்லது இப்படின்னு தான் நம்ம இருக்கணும். கரெக்ட் தானே? உண்மை தானே? நான் சொன்னதுல உண்மை இல்ல. மூளை குழம்புனவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தன்மை இருக்காது. நீ அப்படியா? இல்ல, அடுத்து 10th தானே? நீ 10th தானே? இந்த ஏரியாலே ஃபர்ஸ்ட் மார்க் அவனுக்கு தான். சரியா? நீங்க எல்லாம் அவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த இயர் அவன் 10th அவன் தான் நல்ல மார்க் எடுக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல மார்க் எடுக்கணும் அவன். சரியா? நீ நல்ல மார்க் எடுப்ப இல்ல? உண்மைதானே? கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா? இல்ல கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வருவல, கரெக்டா ஸ்கூலுக்கு போவல, கம்ப்ளைண்ட்ஸ் வராது இல்ல? VBSல நம்ம கற்றுக்கொண்டதை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், விசுவாசத்தை கேளுங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம் இல்ல? சீனியர் அக்கா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படிச்சோம்? விசுவாசத்தினுடைய வசனத்தை சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தங்க விசுவாசத்துக்கு சொல்லி தந்த இன்னைக்குள்ள வசனம் சொல்லுங்களேன் எழும்பி. நீங்கள் விசுவாசத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசித்து கேட்கிற எல்லாமே நீங்க பெற்றுக்கொள்வீங்க தானே? கரெக்ட் தானே? விசுவாசித்து நீங்க என்ன கேட்டாலும் அவர் தரேன்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வேணும்? தீர்மானங்களை எழுதி கொடுத்தீங்களா? டீச்சர் கையில தீர்மானங்களை எழுதி கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல. என்ன வேணும்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு இப்ப நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அவனுக்கு கொடுக்கலாம். நான் வரேன், நான் தருவேன். சரியா? என்ன 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 வேணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஏதாவது ஒண்ணு வேணும்னு உங்க அப்பாட்ட போய் கேட்பீங்கல்ல? உங்க அப்பாட்ட என்ன கேட்பீங்க? என்ன வேணும்? ட்ரெஸ் கேட்பீங்களா? பாக்ஸ் கேட்பீங்களா? பென் கேட்பீங்களா? கால்குலேட்டர் கேட்பீங்களா? கேம் விளையாடுற இதை கேட்பீங்களா? மொபைல் கேட்பீங்களா? என்ன வேணும்னு கேட்பீங்க. என்ன வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு நீங்க காலேஜா? ஓகே. என்ன? பாருங்க, அவன் நல்ல பையனா இருக்கணும் என்ன அவனுக்கு ஆசை. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க நாளைக்கு போகும்போது என்ன சொன்னாங்க சிஸ்டர்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு போனோம்னு. சரியா? அப்ப அந்த இது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அவன் என்ன வேணும்? நான் எவ்வளவு ஆப்ஷன் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா அவன் என்ன கேட்டான்? நான் ஒரு நல்ல பிள்ளையாய் வாழணும் அப்படின்னு எனக்கு ஆசை. என்ன கண்டிப்பா உனக்கு பெற்றுக்கொள்வாம. நீ கேட்டுட்டல, கண்டிப்பா உனக்கு ஆண்டவர் செய்வ. நீ ஒரு நல்ல பிள்ளையா இருப்ப. சரியா? எல்லாருக்கும் சாட்சியா நீ இருப்ப. சரியா? காட் பிளஸ் யூ. டைம் இல்ல நிறைய பேசுறதுக்கு. நிறைய பேசினா அவங்க கிட்ட கொடுக்குறேன். இந்த பாவத்தை நான் அழிக்க முடியுமா?
இந்த உண்மையதானும் அறிய வேணும் தம்பித்தங்கையே. இந்த உண்மையதானும் அறிய வேணும் தம்பித்தங்கையே. இந்த மனிதனையும் அடைய வேணும் தம்பித்தங்கையே. இதயத்து கவியும் மயக்கமா தம்பித்தங்கையே. செஞ்சாலும் இந்த பாவத்தை நான் அழிக்க முடியுமா? மன்னிப்பு தந்தாரோ, மன்னிப்பு தந்தாரோ. பாட்டு பிடிச்சிருக்கா? என்னத்தை தான் செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்ம அழிக்க முடியுமா? என்னத்தான் உலகத்துல செஞ்சாலும் நீங்க செய்யற பாவத்தை உங்களால அழிக்க முடியுமா? முடியுமா? முடியவே செய்யாது. உன்னாலே முடியாது, பக்கத்துல இருக்கவங்களினாலேயும் உன்னை பாவத்தை அழிக்க முடியாது. உன்னை சுட்டி காட்டுவாங்க, நீ பாவின்னு சொல்லுவாங்க. இந்த பையனா இவன் ரொம்ப பேடுன்னு சொல்லுவாங்க. ஹலோ இங்க பாரு, யாருமே சொல்லிப்பாங்க கீழே குளிரெல்லாம் யாரு? சரியா? நேரம் பார்த்து அப்படி அக்களை நேரம் ஸ்ட்ரைட்டா பார்வையால இருக்கணும். சரியா? பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இங்க யாராவது நீ செய்யற பாவத்தை சொன்னாங்க, இவன் தான் உன்னை சுட்டி காட்டுவாங்க. ஆனா உன்னால அவங்க உனக்கு பாவத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதுதான் தன்னையே அவர் என்ன செய்திருக்காங்க, தந்திருக்காரு. உன் பாவத்தை மன்னிக்கக்கு தான் அவர் என்ன செய்திருக்காரு, தன்னையே தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இல்லையா? நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியவாதிகள் இல்லையா? பாக்கியசாலிகள், அப்படிதானே? அதெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ, யோசிச்சிருக்கீங்களா? தன்னையே அவர் என்ன செய்திருக்காங்க, நம்ம பாவத்துக்காக தந்திருக்காங்க. அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல 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 எவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்லையா? ஹலோ இங்க பாரு. சரியா? இந்த உண்மையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அறியணுமா? ஒவ்வொரு நாளும் இந்த உண்மைய நம்ம அறியணும். தம்பி தங்கையே, இந்த உண்மையை என்ன செய்யணும்? உலகமே அறியணும். நம்ம அறிஞ்சிருக்கோம், ஏசப்பா அந்த உலகத்துல வந்தாங்க, என் பாவத்தை அவராலதான் கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நானும் அறிஞ்சிருக்கோம் இல்லையா? அறிஞ்சிருக்கீங்களா? வேற யாராவது உங்களை பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இந்த உலகமே அறியணும். அது யாருக்கு மேல விழுந்த கடமை? இந்த உலகம் அறியணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் சொல்ல, நான் சொல்லுவேன்னு சொல்ல. இல்ல இங்க 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 கை வச்சு நான் சொல்லுவேன். அவனுக்கு ஏன்டா நீ சொல்லுவேன்னு சொல்லுடா. என் அப்பாவை பற்றி, ஏசப்பா பற்றி நான் சொல்லுவேன். அவர் தன்னையே எனக்கு தந்திருக்காங்க அப்படின்னு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல, நான் மற்றவங்களுக்கு அறியக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. சரியா? இந்த மன்னிப்போ நீயும் அடையணும், மற்றவங்களும் இந்த மன்னிப்பை அடையணும். அதுதான் இந்த பாட்டுக்க மீனிங். சரியா? செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்மால் அழிக்க முடியுமா? மன்னிப்பு தந்தாரோ, இந்த உண்மையை நாமும் அறிய வேணும் தம்பி தங்கையோ. இந்த உண்மையை உலகம் அறிய வேணும் தம்பி தங்கையோ. இந்த மன்னிப்பை நீயும் அடைய வேணும் தம்பி தங்கையோ. இதயத்துக்கு நீயும் அழுத்தமா தம்பி தங்கையோ. செஞ்சாலும் இந்த தரத்தை நம்மால் அழிக்க முடியுமா? சிறுவையில மன்னிப்பு தந்தாரோ, சிறுவையில மன்னிப்பு தந்தாரோ.
தங்கையே இந்த உண்மையை உலகம் அறிய வேணும் தம்பி தங்கையே இந்த அடைய வேணும் தம்பி தங்கையே இந்த சதுக்கு நீயும் அழைப்பமா தம்பி தங்கையே என்னப்பா இந்த பாவத்தை நம்மால் அழிக்க முடியுமா சிறுவையில மன்னிப்பு தந்தாரோ சிறுவையில மன்னிப்பு தந்தாரோ. சூப்பர், அழகா பண்ணீங்க. பாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. சூப்பர். உங்களுக்கு இருந்த அண்ணன்மார்களுக்கு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், அழகா பண்ணீங்க. சரியா? சரி, கம்ப்யூட்டர் ஆஃப். சரி, விசுவாசத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல நம்ம இப்போ மேஜிக் பார்க்க போறோம். யாரு வர ஃப்ரெண்ட்ல? நீங்களா வரீங்க? ஜூஸ் குடிக்க வேண்டியா? சரி, தங்கச்சி வாங்க. ஹலோ, வாங்க. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. சூப்பர். கையில வச்சிருக்கிறது என்னது? கையில நீங்க வச்சிருக்கிறது தண்ணி. தண்ணி. சத்தமா சொல்லுங்க. தண்ணி. 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 நல்லா தெரியுதுல? தண்ணி தானே இது? இது தண்ணி தானே? தெரியுதா? நான் தண்ணி தான் குடிச்சு வேணா பாரு. குடிங்க குடிங்க ஒண்ணு. தண்ணி தானே? ஆமா. ஆமா. சரி, இதுல ஏதாவது இருக்கா? இருக்கா? இல்ல, அப்படிதானே? ஒண்ணு இல்லை. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல. சரியா? இதுல ஊத்துங்க. இப்போ தூக்கி ஊத்துங்க. தூக்கி ஊத்துங்க. எங்கதான் தெரியும்? சூப்பர். சரியா? தண்ணி ஊத்துனீங்களா? சரி, இப்ப எல்லாரும் சத்தமா நீங்க அந்த கப்பா அந்த காட்ட கொடுத்துருங்க. இப்ப எல்லாருமே சத்தமா பேச போறோம். சரியா? சத்தமா சொல்ல போறோம். ஏசப்பா வந்து தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுவாங்க. அப்படிதானே? நாங்களும் ஜூஸா மாத்துவோம். சரியா? காட்டலாம் காட்டலாம். சரியா? சரி, எல்லாம் சத்தமா இப்ப சொல்ல போறோம். இயேசு நல்லவர். அவங்க சொல்லு, சத்தமா சொல்லு. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். எனக்கு நல்லவர். சொல்லுங்கடா. இயேசு நல்லவர். எனக்கு நல்லவர். அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க. இங்கதான் சொல்லுங்க. இயேசு நல்லவர். எனக்கு நல்லவர். நமக்கு நல்லவர். நம்ம எல்லாருக்கும் நல்லவர். இயேசு நல்லவர். எனக்கு நல்லவர். நம்ம எல்லாருக்கும் நல்லவர். இயேசு நல்லவர். எனக்கு நல்லவர். உனக்கு நல்லவர். நம்ம எல்லாருக்கும் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் நல்லவர். நீங்க வாங்க. இப்ப வாங்க அக்கா. அந்த தண்ணி அங்க அப்படியே ஊத்திடுங்க. அந்த கப்புல இருக்கிறது ஊத்திட்டு அங்க கொண்டாங்க. நீங்க இதுக்குள்ள என்ன ஊத்துனீங்க? தண்ணி. தண்ணி ஊத்துனாங்க. அக்கா என்ன ஊத்துனாங்க? தண்ணி ஊத்துனீங்களா? இப்ப இதுல என்ன இருக்கு? திராட்சை ரசம். சத்தமா சொல்லுங்க. திராட்சை ரசம். திராட்சை ரசம். சரியா? இப்ப இதுல ஊத்திடுவோமா? சரியா? இப்ப அந்த அவனுக்கு குடிக்க கொடுத்துருங்க. அங்க பார்த்து குடிங்க. வேணுமானு கேளுங்க. எல்லார்ட்டையும் இருக்கு. நல்லா இருக்கா? அப்படியே குடிச்சிருங்க. கலர் பொடி போட்டு எனக்கு தண்ணிய திராட்சை ரசமா வந்த மாதிரிதான் மக்களுக்கு பாருங்க. ஏசப்பா வந்து தண்ணிய திராட்சை ரசமா மாற்றினாங்க இல்லையா? அப்ப தண்ணி ஊத்தும் போது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ருசி உள்ளதா மாறுச்சு இல்லையா? ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இதே மாதிரிதான் தம்பி தங்கச்சி, நீ ஜோம் பண்ணா, நீ விசுவாசத்தோடு ஜோம் பண்ணா இந்த மாதிரிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் செய்யணும். ஹலோ, நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாங்க. அப்ப நீங்க விசுவாசத்தோடு என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஏசப்பா என்ன செய்வாங்க? தருவாங்க. சரியா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பார். சரியா?
ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம இந்த பிபிஎஸ்ல நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணும்? நாங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லி தரோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். என்ன பெற்றுக்கொள்ளணும் தம்பி? என்ன பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவி. நீ பெற்றுக்கொள்ள ரெடியா? கேட்கணும்னு ஆசை இருக்கா உனக்கு? இருக்கு. ஓகே, கண்டிப்பா ஏசப்பா கடைசியில போக முன்னாடி உன்னை பரிசுத்தாவினா நிரப்பி விடுவாங்க. நீ இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்க முடியும். ஓகேவா? பெற்றுக்கொள்ள உனக்கு ஆயத்தமா? நீங்க தான் கேட்கணும். எனக்கு வேண்டி நான் கேட்பேன், உங்களுக்கு வேண்டி யாரு கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். உங்க அம்மாவோ உங்க பக்கத்துல இருக்கவங்களோ, உன் பக்கத்துல இருக்க அவன் கேட்க மாட்டான். நீ காற்றை எப்படி காட்ட சொன்னா அவனுக்கு காத்து தட்டுற. ஆமா, அவனே காத்து தட்டி பாக்குற, அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, உனக்கு தேவை அப்படின்னு சொன்னா, ஓ இருதயம் சுத்தம் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நீ ஆண்டவருக்கு தேவை அப்படின்னா நீ தான் கேட்கணும். உனக்கு தான் தேவை. சரியா? ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படுறது. அவன் பயந்து பண்றா பாய்க்கு அவன் கீழே குனிஞ்சிட்டு இந்த பிசாசுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு உண்மையிலே. சரியா? அப்போ நீ தான் கேட்கணும். சரியா தம்பி? உன்னை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. உன் மேல ஏசப்பா ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க. உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு கொடுக்கணும். சரியா? உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. உன்னை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உன்னை ஒருவேளை உன்னை குற்றப்படுத்தலாம். இவன் நீ எதுக்குமே லாயக்கில்ல, அல்ல எல்லாரும் தான் சொல்றேன், எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா உன்னை கொண்டுதான் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்காங்க. சரியா? அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு போகணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து கேம் பண்ணுவோமா? பலூன் 2 பேர் வாங்க. இந்த பலூனை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கள்ட்ட தூக்கி போடுவோம். சரியா? நீங்க பிடிக்கணும். பிடிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவு பலூன் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம், கீழே போடக்கூடாது. சரியா? ஓகே, கீழே போடாத, மெதுவா பண்ணக்கூடாது. பிடிச்சு செட்டில் பண்ண அங்க போகுது. ஓகேவா? கீழே போடுறது நீங்க அவுட் ஆயிட்டே இருக்கீங்க. சரி, தம்பிடா கிளம்ப பார்த்துக்கோ. கீழே போடக்கூடாது. சரியா? ஞானத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிடிச்ச போடுங்க. அப்படிக்கிறத நீங்க என்ன பிடிக்கும்? சூப்பர், கிளாப் பண்ணுங்க. ஓகே, சரியா? இனி சான்ஸ் இல்ல. இதான் நம்ம போட்டு கொடுங்க. இது மெதுவா அப்படி கேட்டு காலு அது நீங்க வந்தல்ல. சரியா? இது நம்ம நம்மகிட்ட ஆண்டவர் கிருபைகளை தருவாரு. என்ன செய்வாங்க? கிருபைகளை தூக்கி போடுவாரு. இப்ப கூட ஹலோ இந்த ஃபேனை போட்டுல எல்லாம் என்ன கவனி, இந்த கேம் இது நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் இந்த பிபிஎஸ் மூலமா ஒரு தருணத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தந்திருக்காங்க. ஹலோ, இங்க பாரு, இது ஒரு வாய்ப்பு. பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் உன் கையில தான் இருக்கு.
சரியா? கிருபைகளை தரக்கு அவர் காத்திருக்காங்க. உனக்கு திறமை தரக்கு, உனக்கு டேலண்ட தரக்கு, நல்ல ஞானத்தை தரக்கு, பரிசுத்தமா வாழக்கு, விசுவாசத்தோடு வாழக்கு, ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்லக்கு, உன்னை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற ஹலோ டே தெய்வம் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. புரிஞ்சா நான் சொல்றது? இது நிறைய சொல்லலாம். ஆவியின் கனிகளை கூட சொல்லலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். புரியுதா? இப்படிப்பட்ட கிருபைகள், இப்படிப்பட்ட குணங்களை உனக்கு ஆண்டவர் தருவார். நீ ஆண்டவரை முழுமையா பற்றி கொண்டு ஆண்டவருக்காக வாழும்போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. சரியா? போடும்போது என்ன செய்யணும்? பிடிச்சுக்கிடணும். புரியுதா? போடும்போது என்ன செய்யணும்? பிடிச்சுக்கிடணும். ஹலோ, போடும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒன்ன நோக்கி வரும்ப பிடிக்கணும். சரியா? கர்த்தரை கண்டடைய சக்க சமயத்துல அவரை தேடணும். அவர் சமீபமா இருக்கும்ப அவரை நோக்கி கூப்பிடணும். ஓகேவா? புரிஞ்சா? உங்களுக்கு இந்த பிபிஎஸ் ரொம்ப பிரயோஜனமா இருக்கா? யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கா? சூப்பர். சரியா? அப்ப கண்டிப்பா இந்த பிபிஎஸ் முடிந்த கிருபைகளோடும் அபிஷேகங்களோடும் கடந்து செல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் கொடுக்குறேன். சரியா? உங்களை சுத்தி இப்போ நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஏசப்பா தெரியாதவங்க கவனிங்க மேடம், சரையா மேடம். ஓகே, உங்களை சுத்தி இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஜனங்க இருக்காங்க இல்லையா? கேளுங்கடா டே. சரியா? ஏசப்பா தெரியாத இருக்கிறவங்களுக்கு நீங்க இயேசு கிறிஸ்து சொல்லணும். அதுதான் டாஸ்க். எப்படின்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு. ஒண்ணு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க போன் பண்ணி சொல்லலாம், இல்ல அக்கம் பக்கம் கடைகள்ல இருப்பாங்க, வருவாங்க போவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்ட்டு. நம்மளால இயேசு கிறிஸ்துவ போல இதுக்கு அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரெண்டாவதா என்ன சொல்லுங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ போல நம்ம மாற முடியும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்த சொல்றவங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு என்ன சொல்ற ஒரு மெடல் கொடுப்போம். சரியா? ஸ்பெஷல் டாஸ்க் என்ன? இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு இயேசுவ அறியாத ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அட்லீஸ்ட் யார் அதிகமான நபருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் அந்த ஆன்ட்டி கொடுப்பாங்க. சரியா? அந்த ஆன்ட்டி கொடுக்குற ஸ்பெஷலா இருக்கும். ஓகே, பிரியமானவர்களே, எல்லாரும் என்ன கொஞ்சம் பாத்தீங்களா? நான் ஆண்டவருக்கு வார்த்தைய உங்களுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் உங்களை பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம விசுவாசத்தை குறிச்சு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா? விசுவாசம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய விசுவாசத்தை பாக்குறோம்ல. பைபிள்ல நிறைய கேரக்டர் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம்னா அவன் பெற்று கொள்ளுகிறது வரைக்கும் அவன் விசுவாசிச்சான். அப்படிதானே? இப்ப ஆண்டவர் ஒரு கடுகு அளவு விதை அளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னாலும் அது போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்காங்க. அப்படிதானே? ஹலோ, எல்லாரும் எங்க கவனிங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, கடுகு அளவு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க மலைகளை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு பேர்ந்து போகும். சரியா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு விசுவாசம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எலியாவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலியா நம்மளை போல பாடு உள்ள மனுஷன். அப்படிதானே? அவன் கருத்தா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது மழை வந்துச்சான். அப்ப மழை இல்லாத காலத்துல நம்ம ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாங்க? மழைய வர்ஷிக்க பண்ணுவாங்க. மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஊக்கமான ஜெபம். நம்ம கண்டிப்பா பெரும் வரைக்கும் ஜெபம். இப்ப யாக்கோபை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியில ஆண்டவரே எனக்கு இது செய்துதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ன செய்தாங்க? பிடிவாதமா ஜெபம். அது ஒரு விசுவாசமான ஜெபம் இல்லையா? இப்படி நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். சரியா? இப்ப நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இறக்கும் பரிசுத்தம் எங்க நல்ல தகப்பனே, இயேசுப்பா, எங்க சபையில
பிள்ளைகளுக்கு நாங்கள் விசுவாசத்தை குறித்து நான் சொல்லியிருக்கேன் ஏசப்பா. நீங்கள் ஜெபத்துல ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்துல எவைகளை கேட்டீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கீங்க. இந்த விசுவாசத்தை எங்க சபை பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவீராக. எங்க பிள்ளைகள் விசுவாசத்துல இன்னும் வளர்வார்களாக. ஏசப்பாவுடைய சமூகத்துல எங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஏசப்பா. நீங்களே கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாத்தியா, இன்னைக்கு நம்ம பாஸ்டர் நமக்கு விசுவாசத்தை பத்தி எவ்வளவு சொல்லி தந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு வீட்டு முன்ன தடையாட்டு ஒரு பெரிய பாறை இருக்கு, வலிய பாறை. நான் இன்னைக்கு உபவாசம் இருக்க போறேன். பாறைக்கு வேண்டி உபவாசம் இருக்க போறேன். நான் ஜெபம் பண்ண போறேன், அப்படியே தள்ளி தள்ளி. சரி, அப்ப நீ இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு. நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் விசுவாசத்துல பாறை உருண்டு போதா இல்லையா. நான் நாளைக்கு பாக்குறேன். நான் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம். நான் வந்து இந்த வாரம் அடுத்த வாரம் நான் வந்து தேவனுடைய சமூகத்துல சாட்சியா இருக்க போறீங்க. பாப்போம் விசுவாசம் எவ்வளவு இருக்கு. நான் நாளைக்கு வந்து உன் வீட்டு முன்ன வந்து நின்னு நான் பாக்குறேன். ஓகே, நம்மளும் பாப்போம் இவனுக்கு விசுவாசம் பாறைய வந்து பேர்த்து போக பண்ணுதா இல்ல அவன் மேல உருண்டு விழுதான்னு நாம பாப்போம். சரியா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த தெய்வமே, அருமையான இந்த உலகில மனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில் பெயர்ந்து போவதாக ஆண்டவர் ஊக்கமான ஜெபம் அந்த போகல தெய்வமே இறங்குவீராக. இந்த வேளையில இறங்குவீராக. இந்த மலை பெயர்ந்து போவதாக. ஒரு முன்னேற்றம் வந்தா சகோதரி நல்லா இருக்கலாம். அது பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி இருக்கு. இல்ல மழை வந்து லைட்டா சின்ன ஒரு மொமெண்ட் கொடுக்குது. நம்ம சர்ச்ல என்ன விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். என்ன பண்ணீங்க? பாத்துட்டீங்களா? விசுவாசத்தோட தானே பிரேயர் பண்ணா, விசுவாசத்தோட தானே கிடைக்கும் சொல்லிருக்காங்க. ஆமா, நீ போய் பாரு, உருண்டு போ சொன்னா பாறை உருடல்ல. கரெக்ட் தான். நீ வேணும்னா நாளைக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சரி சரி. விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு விசுவாசமே இல்லாம போயிருக்குமோ போகலையோன்னு இப்படி கண்ணு என்ன செஞ்சாரு, திறந்து பார்த்து இறங்கும் ஆண்டவர் எல்லாம் கூப்பிட்டா நம்ம பிரேயர் என்ன செய்யாது. நம்ம பிரேயர் பண்ணா கடுகள விசுவாசம் நம்மள்ட்ட இருந்தாலும் இந்த பாறை என்ன செஞ்சிடும், பெயர்ந்து போயிடும். இந்த அண்ணா கிட்ட அந்த விசுவாசம் இல்ல. சரியா அண்ணா? விசுவாசத்தோட அடுத்தது பாப்போம், அடுத்த ட்ரை பண்ணி பாப்போம். சரியா? பார்ட் 2ல நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே அப்பா, நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன் அப்பா. அந்த பொண்ணை எனக்கு தந்துருங்க இயேசுவே. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. எங்க பாஸ்டர் சொல்லி இருக்காரு, நீங்க விருப்பத்தோட என்னத்தை கேட்டாலே நீரனை தருவீரன்னு. நான் அந்த பொண்ணை கேட்கிறேன் அப்பா. இயேசுவே, வானத்துல இருந்து இறங்க அப்பா. அந்த பொண்ணை எப்படியா தந்துருங்க அப்பா. இயேசுவே நாங்க அப்பா. இயேசுவே, அந்த பொண்ணை நான் ரொம்ப விரும்புறேன் அப்பா. எனக்கு தந்துருங்க அப்பா. இயேசுவே தாங்க அப்பா, தாங்க. யாருடா கூப்பிட்டு இருக்க? என்னது இப்படி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கு? உபவாசம் இருந்து ஒரு பொண்ணுக்கு வேண்டி ஜெபம் பண்ணிட்டு. ஆமா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்டர் சொல்லி இருக்காரு, உபவாசத்தோட என்ன கேட்டாலும் கிட்டேன். உபவாசத்தோட என்ன கேட்டாலும் கிட்டணும் பாஸ். நம்ம விசுவாசம் இல்ல நமக்கு வந்து. நீ இப்படி ஜெபம் பண்ணா ஏசப்பா கேட்பாங்களா உன் ஜெபத்தை? அதுவும் எனக்கு தெரியாது. பாஸ்டர் சொல்லி இருக்கா, நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு அந்த பொண்ணு கிட்டலாம். பொண்ணு கிட்டணுமா? அது பொண்ணு உனக்கு இப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணா நமக்கு என்ன செய்யாது? நமக்கு பாவத்தை வெறுத்துட்டு நம்ம போய் ப்ரேயர் பண்ணணும். இவன் என்ன பண்ணிருக்கான், மனசுல என்ன ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இவன் தான் பொருத்தனை எல்லாம் பண்ணி ஜெபம் பண்றியோ? ஆமா. நீ பாவம் செய்யறதுக்கே ஜெபம் பண்ற. அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஜெபம் எல்லாம் நமக்கு ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு கண்டிப்பா தாங்க. நீங்க தலைக்கீழ உபவாசம் நின்று பிரேயர் பண்ணாலும் இந்த ஜெபத்தை ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் இங்க இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க, அப்படி எதுவுமே பண்ண குட் பிள்ளைங்க. நீ இருக்கியா? யாரும் இல்லையா? சூப்பர். சரியா? அவன் நல்ல பிள்ளை. அப்படி நீங்க இருந்தீங்களாலும் என்ன செய்யணும்,
இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. யாக்கோபு என்ன பண்றான் கவனி, யாக்கோபு என்ன பண்றாங்க, ஏன்னா ஆசீர்வதிங்கன்னு போராட்டம் பண்ணி என்ன பண்ண, ஆசீர்வதிங்க தாரும் தாரும்னு பிரேயர் பண்ணாங்க. ஆனா ஏசப்பா கொடுத்தாங்க. கடைசியில அவங்களுக்கு என்ன கிடைச்சு, ஒரு அடி கிடைச்சிச்சா இல்லையா? அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாங்க, நொண்டி நொண்டி தானே நடந்தாங்க. சோ நீ அதே மாதிரி பொண்ணு தாரோன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பெருசா என்ன, அதாவது ஆனா பாம ஏசப்பா என்ன செஞ்சிருவாங்க, தந்துருவாங்க. சோ இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் ஏசப்பா என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் இவன் என்னத்துக்கு டேய், எதுக்குதான் கொடையை கொண்டு வந்திருக்க? பாஸ்டருக்கு நேத்து என்ன பிரசங்கத்துல என்ன சொன்னாரு, விசுவாசத்தோட என்ன ஜெபிச்சாலும் அது நடக்கும் தானே சொன்னாரு. அதனாலதான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். மழை வேணும், அதனாலதான் கொடையோட வந்திருக்கேன். நீ பஞ்சம் மழை பெஞ்சிருமா? ஆமா, நான் ஜெபம் பண்ணா மழை பெய்யும். அதானே பாஸ்டர் சொன்னாரு, விசுவாசத்தோட எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாருன்னு. பாப்போம். நீ ப்ரே பண்ணி மழை பெய்யுதானு பாப்போம். சோத்திரமப்பா, சோத்திரமப்பா. எலியா ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா தேசத்துல அப்பா மழையை கட்டளையிட்டீங்க ஏசப்பா. அது போல அப்பா நானும் குடையோட வந்திருக்கான்ப்பா இன்னைக்கு ஏசப்பா. மழையை ஏசப்பா எங்க தேசத்துல கட்டளையிடுங்கப்பா. ஆமென். மழை வருதுடா. பாத்தியா? அப்ப உன் ஜெபம் கேட்க விடு. பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம், ஒருத்தர் வந்து பாறைக்கு முன்ன நின்று மணிக்கூர் கணக்குல ரொம்ப டைம் எடுத்து தள்ளி உருட்டி மிதிச்சு பார்த்து போராடி ஜெபம் பண்ணா. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இல்ல. இன்னொருத்தன் இச்சையோட எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு ஜெபம் பண்ணா, அது அவனுக்கு கிடைச்சிச்சா? இல்ல. அதே இது பாத்தீங்களா, கொடையோட ஒரு சின்ன விசுவாசம் பாத்தீங்களா, ஒரு கடுகளவு பெரிய ஜெபம் பண்ணாங்களா? இல்ல. ஏசப்பா மழையை தாங்கன்னு ஒரு சின்னதா ஒரு ஜெபம் பண்ணாங்க. அப்ப அந்த விசுவாசத்தோட அவங்க கேட்டதுன்னு என்ன ஆயிடுச்சு, மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா கிட்ட சின்ன விசுவாசம். நீங்களா சின்ன பிள்ளைங்க, எங்களை விட ஏசப்பாக்கு யார பிடிக்கும்? சின்ன பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஏசப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஏசப்பா தேவையானதை கேட்டீங்கன்னா, விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பா என்ன செய்வாங்க, உங்களுக்கு தருவாங்க. கேப்பீங்களா? இனிமேலு யாரெல்லாம் நான் இதுக்கு முன்ன கேட்டிருக்கேன்னு சொல்றாங்களா கை தூக்குங்க. யாருமே கேட்டது இல்லையா? ஒன்று ரெண்டு கை தூக்க இருக்கீங்க. இனி உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா ஏசப்பா உங்க பிரேயருக்கு என்ன செய்வாங்க, பதில் தருவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி புரிஞ்சுச்சா? சொல்லி தந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். அதனால நீங்க தேவையான காரியங்களை கேளுங்க. எல்லாம் அந்த உலகத்துல இருக்க எல்லாமே நமக்கு தான் சொந்தம், ஆண்டவர் நமக்கு தான் தந்திருக்காங்க. ஆனா எல்லாமே தகுதியா இராது. ஹலோ, எல்லாமே தகுதியா இராது. சரியா? எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்ப நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் புரிஞ்சு செதுத்து ஆண்டவருக்கு பிள்ளைகளா வாழணும். சரியா? எல்லாமே நமக்கு தகுதியாராது. சரியா? அநேக காரியங்கள் உலகத்துல இருக்கு, ஆனா எல்லாமே நமக்கு தகுதியா இராது. சரியா? நமக்கு என்ன தகுதியோ, இப்ப வந்து நீ சின்ன பிள்ளையா இருக்கிய, உனக்கெல்லாம் இந்த தவறான லவ்வு கிவு, அடுத்தது வேற என்னது தவறான இந்த போதையெல்லாம் இப்ப அதிகமா இது பண்றாங்க, போதை பழக்கங்கள். இதுல எல்லாம் தயவு செய்து போய் விழுந்துடாதுங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையே அழிச்சிரும், உங்களை கேள்விக்குறியா நிக்க வச்சிரும். கடைசியில ஒண்ணுமே இருக்காது. அம்மா இருப்பாங்க, ஆனா ஆதரவு இருக்காது. உனக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால இந்த போதை பழக்கங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் நீங்க போவே செய்யாதுங்க, உடன்படவும் செய்யாதுங்க. அப்படி யாராவது நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை விட்டு விலகி ஓடணும். யோசேப்பை போல அந்த பாவத்தை விட்டு என்ன செய்யணும், விலகி போகணும். விலகி போகும்போது கண்டிப்பா யோசேப்பு ஒரு நாள் ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினது போல உன் வாழ்க்கையை ஏசப்பா என்ன செய்வாங்க, ஹலோ, உன் வாழ்க்கையை ஏசப்பா என்ன செய்வாங்க, உயர்த்தி கனப்படுத்துவாங்க. இதை எத்தனை பேர் விரும்புறீங்களா? ஒருவேளை நாங்க இதை ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது உங்களுக்கு சொன்னால இதுல இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? அப்படி எல்லாரும் முழங்கால் போடலாமா? முழங்கால் போடுறோம். சரியா? இப்ப வந்து நம்ம எல்லாரும் அப்படின்னு சொன்னா கை தட்டி பாட்டு பாட போறோம். ஒரு பாடலை எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கரங்களை தட்டி பாட போறோம். எல்லா பிபிஎஸ்லயும் நம்ம வந்து பிபிஎஸ் பாட்டு பாடிட்டு அப்பயே எழுந்து போறது இல்ல. நம்ம இப்ப வந்து ஒரு பாடலை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், கரங்களை தட்டி அப்படி உட்கார்ந்து இருந்துட்டே நீங்க கரங்களை தட்டி பாடுங்க. நான் வந்து எடுத்து முழங்கால நிற்கும் போது உங்களை என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டு ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் உங்களை நடத்த போறேன். சரியா? சரி, பாடுவோமா? என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்?
ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவனாவியே கைத்த கொண்டு வந்தோம். ஆசீர்வாதம் என்னை சுகத்தாரே, ஆசீர்வாதம் என்னை சுகத்தாரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்ணாலை பிளந்து வா நாந்தரத்திலே, கத்தானையும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்ணாலை பிளந்து வா நாந்தரத்திலே, கத்தானையும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலே மலைகளிலும், பள்ளத்தாக்கிலே மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்னை ஜீவனாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவனாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவனூற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவனூற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி கண்டிட செழிப்பங்கிட, கனி கண்டிட செழிப்பங்கிட, கர்த்தரின் பரப்பல் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் பரப்பல் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவனாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவனாவியே, ஜீவனாவியே என்னை பொங்கி பொங்கி வா. பத்தியா அந்த கை தட்டக்கே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கரங்களை தட்டி ஆண்டவரை என்ன செய்யணும் அப்படின்னா மகிமைப்படுத்தி பாடணும். சரியா? பாடும்போது ஆண்டவரை என்ன செய்வாங்க? சரி, அப்படியே முழங்கால் போடுவோமா? எல்லாம் கண்களை மூடி. அப்பா இசப்பாட்ட ஒரு விஷயம் பேசலாமே. இன்னைக்கு கற்றுக்கொண்டீங்க நிறைய காரியங்களை. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அது புரிஞ்சுது? இதை இனி நான் செய்யக்கூடாது அப்படின்னு உங்க இருதயத்துல கண்டிப்பா ஆண்டவர் பேசியிருப்பாங்கல்ல, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா நான் என்ன உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இசப்பா என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நான் நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அதுல நிக்க முடியல. எனக்கு கூட உள்ள பிள்ளைங்கள்னால, தவறான நண்பர்கள்னால இசப்பா நான் நிறைய காரியங்கள்ல இசப்பா உங்களை விட்டு நான் பின்வாங்கி போறேன். இசப்பா இன்னைக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். இசப்பா ஒரு விஷயம் சொல்லலாமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசப்பா நீங்க எவ்வளவு நல்லவர்கள். ஆண்டவரை எழும்பி நிக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஏசப்பாட்ட கேளுங்களேன், கேளுங்கள். அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஏசப்பாட்ட நீ தான் கேட்கணும். புரியுதா? ஏசப்பாட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா என்ன நீங்க ஒரு விஷயம் நினைத்தரலுங்க. ஏசப்பா அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா என்ன நீங்க ஒரு விஷயம் நிரப்புவீராக. உங்க அன்பினால என்ன நிரப்புங்க. ஏசப்பா என் இருதயம் மகிழணும். ஏசப்பா கடினமான ஒரு வேலை இருதயமா இருக்கலாம். ஏசப்பா அந்த கடினமான இருதயத்தை என் இருதயத்துல எடுத்து போட்டுருங்க. ஏசப்பா எனக்கு ஒரு மென்மையான இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க அப்பா. அப்பா ஏசப்பா என் இருதயத்துல வாருங்க அப்பா. ஒரு விஷயம் கேட்கலாமா? ஓருமையா போதகரே வந்தனிடம் தங்கீரும் சொல்லுமா? ஓருமையா போதகரே வந்தனிடம் தங்கீரும்
எளியவரா எங்களிடம் எளியவரா எளியவரா எங்களிடம் ஒரு விசையோட அந்த பாட்டு பாடுவோமா? ஆராமையா போதகரே உந்தன்னிடம் தங்கியிரும். ஆராமையா போதகரே உந்தன்னிடம் தங்கியிரும். சேருவையா இப்பாராதனையில் சேருவையா இப்பாராதனையில் எளியவரா எங்களிடம் எளியவரா எங்களிடம். அனைவருக்கும் பரிசுத்தம் அந்த நல்ல தகப்பனே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக இசப்பா நாங்க உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா இந்த பிபிஎஸ்ல ஆண்டவரே 2வது நாள் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் அப்போட பிரசவம் எங்க கூட இருந்து நாங்கள் ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் வெளியில நடத்தும்படியாக இசப்பா செய்த காரியங்களை செய்த உங்களுடைய வசனத்தின் அடிப்படையில இசப்பா நாங்க சொல்லிக் கொடுத்த காரியங்களைப்பா எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமா மாற்றுங்க. எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தைப்பா அந்த கடினமான இருதயத்தை எல்லாம் உடைக்கணும் இசப்பா. அப்பா நீங்க தான் அவங்க உள்ளத்துல கிரியேட் செய்யணும் ஆண்டவரே. அப்பா அவங்க உள்ளத்துல நீங்க தான் பேசணும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை இசப்பா எங்க பிள்ளைகளுக்கு நாங்க பகிர்ந்து கொண்டு கொடுக்கணும் இசப்பா. அதை எங்க பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல இசப்பா என் தெய்வ உதவி செய்யணும். நீங்க எங்களுக்கு சபையில வாக்கு கொடுத்திருக்கீங்க இசப்பா. நாங்க பெற்றுக்கொள்ளுகிற நாங்க உருவாக்குகிற சந்ததிகள் ஆண்டவரை தேசம் எங்கிலும் போகும் என்று சொல்லியிருக்கீங்க இசப்பா. அந்த வார்த்தையின்படி எங்க சபையின் பிள்ளைகளாக உங்களுடைய வசனத்தை நாங்க சொல்லி இருக்கிறோம் ஏசப்பா. எங்க பிள்ளைகளுக்குள்ள அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் அநேக காரியங்களுக்கு பயன்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளை ஒரு நாள் வெறுமையா போகாதபடிக்கு எங்க பிள்ளைகளை நிரப்பி மகிழ்வித்து கர்த்தர் அனுப்பும்படியா செபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.